ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு உடற்பயிற்சி உதவுகின்றது. அந்த வகையில் உடற்பயிற்சியில் சிறந்தது யோகாசன கலை என்கிறார் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடியலிவா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசன நிகழ்ச்சி தரப்படுகிறது. வெகு காலமாக உலகத்தில் உள்ள அத்தனை தமிழ் மக்களும் பார்த்து பழகி அதன் பலன்களை எல்லாம் எய்து கொண்டிருக்கின்றார்கள். யோகாசனம் என்பது பயிற்சியோ அல்லது ஒரு எக்ஸசைஸோ அல்ல, இது ஒரு வாழ்க்கை வழிமுறை. குளிப்பது, சாப்பிடுவது, அலுவலகம் செல்வது, பள்ளிக்கூடம் செல்வது, இதுபோன்று நம் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொண்டால்தான் அந்த வேலைகளெல்லாம் செம்மையாக செய்ய முடியும். அதற்கு ஒரு அடிப்படை இந்த யோகாசனம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் நம்ம அந்த வேலைகளை சரியாக செய்ய முடியாதல்லவா? ஆகவே தான் அந்த காலத்திலே அரசர்கள் முதல் ஆண்டி வரை எல்லோரும் காட்டிற்கு சென்று முனிவர்களிடம் யோகாசனம் கற்க வேண்டும். 5 வயதிலிருந்து 18 வயது வரை அவர் காட்டில் தான் மற்ற பாடங்களை படிப்பார்கள். இப்போது உள்ளதுபடி சயின்ஸோ அல்லது ஜியாகிரஃபியோ அல்லது கணிதமோ இவைகளெல்லாம் அந்த காலத்தில் கற்றுத்தரப்படுவதில்லை. அவர்களுக்கு கற்றுத்தரப்படுவதெல்லாம் அஷ்டாங்க யோகம், மனிதன் எப்படி உலகிலே வாழ வேண்டும் என்பதைத்தான். அந்த நிலையில் நமக்கு அரங்கிற்கு ரங்கநாயகி அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனது சீடர் நம் பயிற்சியால் வெகுகாலமாக தொடர்ந்து உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். 46 வயதாகிறது. திருமணமாகி 2 குழந்தைகளும் இருக்கின்றது. அவர்கள் இப்பொழுது தனுராசனம், சர்வாங்காசனம், அலாசனம் எல்லாம் செய்ய போகிறார்கள். பார்க்க வேண்டும். என் அருமை பெரியோர்களை நீங்களும் பார்த்து பழக வேண்டும். எங்கே முதலில் தனுராசனத்தை செய்யுங்கள். காலை சற்று அகலமாக வைத்துக்கொண்டு மெதுவாக ஆடுங்கள். தனுர் என்றால் வில். வில் எதிரியை கொல்லும். இந்த தனுராசனம் வியாதியை கொல்லும். மார்பகம் நன்றாக விரிக்கப்படும். நுரையீரல், இருதயம் சரியாக செயல்படும். டைஜஸ்டிவ் சிஸ்டம், சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கர்ப்பப்பை எல்லாம் சரியாக இயங்கக்கூடிய அற்புதமான ஆசனம் தனுராசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை நிறுத்துங்கள். அப்படியே நேராக திரும்புங்கள். பக்கவாட்டில் செய்கிறார்கள், பார்க்க வேண்டும். காலை சற்று அகலமாக வைத்துக் கொள்ளுங்கள். தலையை உயர்த்தி மெதுவாக ஆட வேண்டும். மெதுவாக செய்தால் போதுமானது. அப்படியே நிறுத்துங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே எழுந்து அங்கே தலையை வைத்து இங்கே கால் நீட்டுங்கள். அங்கே தலை வைத்து இங்கே கால் நீட்டணும். கொஞ்சம் கீழே இறங்கணும். இன்னும் கொஞ்சம். சர்வாங்காசனம் பண்ணுங்க. தூங்கணும். இன்னும் தூக்கணும்.
சர்வ அங்கங்களையும் சரி செய்யக்கூடிய சர்வாங்காசனம். இது சற்று கோணலாக இருக்கின்ற காரணத்தினால் இது விபரீத கரணி என்று தான் சொல்ல வேண்டும். சர்வாங்காசனத்தை விட விபரீத கரணி நல்ல பல பலன்களை தரக்கூடிய அற்புதமான ஆசனம். பல்லாயிரக்கணக்கான ஆசனங்களை சரி செய்யக்கூடிய ஒரே ஆசனம் விபரீத கரணி. இன்னும் சற்று இறுக்கமாக ஒரே நேர்கோட்டில் இதை செய்வோமேயானால் அது சர்வாங்கமாசனமாக மாறிவிடுகிறது. அதைவிட இந்த விபரீத கரணிக்குத்தான் யோக இலக்கியத்தில் அதிக பலன் கிடைக்கிறதாக கூறப்படுகிறது. ஆகவே தான் அதற்கு விபரீத கரணி என்று சொல்கிறார்கள். இப்பொழுது அப்படியே அலாசனம் செய்யுங்கள். மெதுவாக அலாசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இங்கே தலை வைத்து அங்கே கால் நீட்டுங்கள். திரும்புங்கள். கொஞ்சம் கிளறுங்க. அப்படியே சர்வாங்காசனம், ஹலாசனம். இந்த ஆசனத்தில் நிலையிலே இசிஜி கார்டியோகிராம்லாம் வைத்து பார்ப்போமேயானால் காலிலே உள்ள பிளட்டெல்லாம் அப்படியே கீழே இறங்கி வயிற்றுப்பகுதிக்கு வருகிறது, ஹார்ட் அண்ட் லங்ஸுக்கு வந்து விடுகிறது, தைராய்டு கிளான்ஸுக்கு வந்து விடுகிறது, முகத்திற்கு வந்து மூளைக்கு வந்து விடுகிறது. மெதுவாக இறக்குங்கள். நேராக எழுந்து உட்கார்ந்து பத்மாசனத்தில் உட்காருங்கள். என் அருமை பெரியோர்களே, பெண்கள் எல்லோரும் 40 வயது அடைந்தால் சோர்வடைந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் நிச்சயமாக 40 வயது அடைந்தாலே மனிதனுக்கு கண்ணாடி போடக்கூடிய நிலையெல்லாம் வந்து விடுகிறது, ப்ரெஷர் வந்து விடுகிறது. பல்வேறு பிரச்சனைகள் வருவதெல்லாம் காலப்போக்கில் அது ஒரு சர்வசாதாரணமாகிவிட்டது. இதுபோன்ற ஆசனங்களை செய்வோமையானால் எந்த வயதிலும் நாம் ஆரோக்கியமாக இளமையுடன் வாழலாம் என்பதுதான் உண்மை. ஆகவே பெண்களே, இதை பார்க்கின்ற பெண்மணிகள் அனைவரும் முடிந்த ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் ஒரு 15 நிமிடமாவது செய்து தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்து கொண்டு நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.